வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். டாக்டர் பாலகிருஷ்ணன், கோவையிலிருந்து. எப்படி இருக்கீங்க? நலமறியா அவர். இன்னைக்கு கோயம்புத்தூர் விழா நடந்ததுங்க. கிராஸ்கட் ரோடு ஃபுல்லாமே பெரிய அலங்காரம், ஜன கூட்டங்கள். கோயம்புத்தூரில் வாழக்கூடிய தமிழ் மக்கள், பெங்காலி, மலையாளி, தெலுங்கு, சிந்தி, பஞ்சாபி, குஜராத்தி, எல்லா தரப்பு மக்களும் வந்து அணி அணியாக அவங்களுடைய கலாச்சார முறைப்படி பரேடு நடத்துனாங்க. இது எங்கள் நாடு, இன்பம் பொங்கும் கொங்கு நாடு, வந்த எல்லாரையும் வாழ வைக்கும் கொங்கு நாடு எங்கள் சேர நாடு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாரையும் வாழ வைக்கும். நான் வந்து மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவர். எங்களை எல்லாம் வாழ வைக்கும் இந்த கோவை மண்ணுக்கும் கோவை மக்களுக்கும் முதற்கும் என்னுடைய துணிவு கலந்த நன்றி. இன்னைக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தை எடுத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டோட எல்லா மக்களுமே இங்கே இருக்கிறாங்க. அவ்வளோ ஒரு வேலை வாய்ப்பு, கலாச்சாரம், பண்பாடு எங்களால் மறக்க முடியாது. இன்றைக்கி இந்த கோயம்புத்தூர் விழாவை பார்க்குறப்ப எனக்கெல்லாம் கண்ணில் கண்ணீர் தண்ணி வந்துடுச்சு. எங்கள் ஊரில் திருவிழா பார்ப்போம். திருவிழா 3 நாள் 4 நாளுக்கு நடக்கும். அந்த மாதிரி இந்த பரேடை பார்த்த உடனே எனக்கு கண்ணில் கண்ணீர் தண்ணி வந்துடுச்சு. என்னுடைய இளமை காலங்கள், நான் பள்ளிக்கூடங்களில் படிக்கிற காலங்களில் எங்கள் ஊரில் திருவிழா நடக்கும். அப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருந்தது. மக்கள் எல்லாமே இன்றைக்கி வந்து சாரையாக அணியாக கிராஸ்கட் ரோடு பூராமே பயங்கரமான க்ரௌடு. இது வந்து என்னுடைய வாழ்நாளில் மறக்க முடியாது. இன்னும் 10 நாட்கள் வந்து இந்த விழா நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோயம்புத்தூர் மக்கள் அவசியமாக வந்து இதெல்லாம் கலந்துக்கணும். வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்ச்சி. உறவினர்கள், நண்பர்கள் எல்லாத்தையுமே நீங்கள் அழைச்சிட்டு வாங்க. உங்கள் நண்பர்கள் இருந்தால் வெளிநாட்டில், வெளியூரில், வெளி மாநிலத்தில் இதுதான் நீங்கள் இதெல்லாம் அனுப்பிச்சி வைங்க. என்னுடைய பேரனுக்கு நான் லைவாக 5 நிமிஷம் காட்டினேன். இல்லை, ஜெர்மனியில் இருக்கிறான் என்னுடைய பேரன், 2 வயசு. அவனுக்கு எனக்கு சந்தோஷம், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக அவனும் அதை என்ஜாய் பண்ணான். நமக்கு சோறு போட்டு வேலை கொடுத்து பலமான வாழ்க்கையை கொடுத்தது இந்த மண். இன்னும் எங்கள் ஊர்லாம் போய் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வாய்ப்புமே கிடையாது. நான் படிக்கக்கூடிய காலங்களில் எப்படி இருந்ததோ 46 ஆண்டுகளாக எந்த ஒரு வளர்ச்சியுமே கிடையாது. எங்களை வந்து வரவழைச்சு, வாரி அணைச்சு, முத்தம் கொடுத்து, நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்து, நல்ல ஒரு குழந்தைகளை கொடுத்து, அவங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்தது இந்த கொங்கு மண். ஸோ சாகிறவர் அந்த கொங்கு மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் நான் நன்றியை மறக்க மாட்டேன். அப்படி ஒரு அற்புதமான கலாச்சாரம். என்னங்க, ஏனுங்க, வாங்க, போங்க, கண்ணு, பொண்ணு, அடா அன்புக்கு பஞ்சமே கிடையாது. அன்புக்கும் ஒன்று அடைக்குந்தால்னு அன்பை வந்து நீங்கள் வந்து ஒரு தாள் போட்டு மூடி வச்சிட முடியாதுன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த கோயம்புத்தூர் மக்களோட அன்பை வந்து அடைக்கவே முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய மொத்த பார்வையும், அகில உலகத்தோட மொத்த பார்வையும், குறிப்பாக ஐடி கம்பெனிகளோட மொத்த பார்வையும் கோயம்புத்தூர் பக்கம் திரும்பி இருக்குது. இன்னும் ஒரு 10 ஆண்டுகளில் இந்த கொங்கு நாடு, இந்த கொங்கு தேசம், இந்த சேர தேசம் பயங்கரமான வளர்ச்சி அடையும். கொங்கு நாடு கோயம்புத்தூர் மக்கள், தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் கிடையாது, வடமாநிலம், நேபாள் போன்ற மாநில மக்களுக்கும், அதாவது 7 சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அசாம், ஒரிசா, மணிப்பூர், சிக்கிம், நாகாலாந்து, மேகாலயா, திரிபுரா, இந்த மாநில மக்களும் இங்கே வேலை செய்கிறாங்க. சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். கோயம்புத்தூருக்கு என்னுடைய வணக்கம்.